கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். அநேக தீவுகளை உள்ளடக்கிய ஒரு நாட்டிலே கேன்சர் வியாதியினால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாரையும் கொண்டு போய் ஒரு தீவிலே இறக்கி விட்டு விடுவார்கள். அவர்களிலிருந்து தொற்று நோய் மற்றவர்களுக்கு வந்துவிடக்கூடாதே என்பதற்காக இப்படி பலவிதமான கேன்சர்கள் வந்தவர்களை தனிமைப்படுத்தும்படியாக ஒரு தீவிலே கொண்டு போய் விட்டு விடுவார்கள். வாரத்திற்கு ஒரு முறை, மாதத்திற்கு ஒரு முறை அவர்களுக்கு அந்த நாட்டிலிருந்து உணவும் மருந்துகளும் வழங்கப்படும். அவர்கள் எல்லாம் வாழ்வின் கடைசி நாட்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்கள். ஏனென்றால் கேன்சர் வியாதிகளுக்கு அப்பொழுது மருந்து கிடையாது. அவர்களை தனிமைப்படுத்த வேண்டும் என்றால் இது ஒன்றுதான் வழி. அப்பொழுது சில மிஷனரிகளும் இந்த உணவுப் பொருட்களையும் மருந்துகளையும் எடுத்து செல்வார்கள். ஒரு மிஷனரியோடு ஒரு விசுவாசியும் அங்கே சென்று அவர்கள் என்ன செய்கிறார்கள், எப்படி இருக்கிறார்கள் என்று பார்த்தார். அவர்களெல்லாம் மகா வேதனையினாலே ஒவ்வொருவரும் அங்கங்களை இழந்து, சிலருடைய அங்கங்கள் அழுகி துண்டாக விழுந்துவிடும். அதை தூக்கி போட்டுவிட்டு அவர் வாழ்வார். இப்படி அங்கவீனர்களும் குணப்படுத்த முடியாத வியாதி உள்ளவர்களும் கண்ணீரோடும் கம்பளையோடும் அந்த தீவிலே வசித்து வருகிறார்கள். அவர்களை பார்த்து விட்டு வர இவர் சென்றார். அவர்களுக்கு ஆறுதலாக இவர் சில வார்த்தைகளை பேசும்போது, ஒரு 8 வயது சிறுமியிடம் பிறந்த நாளுக்கு என்ன வெகுமதி வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று கேட்டார். அவள் யோசித்து விட்டு, எனக்கு எல்லாம் இருக்கிறது. எனக்கு கடலிலே அடித்து வரப்பட்ட ஒரு பொம்மை கிடைத்தது, அது உடைந்திருந்தது. இங்கு இருப்பவர்கள் எல்லாம் அதை ஒட்டி தந்து விட்டார்கள். எனவே ஒரு உடைந்த பொம்மையா இருந்தாலும் இப்பொழுது அது முழுமையாக என்னிடத்தில் இருக்கிறது. சில புஸ்தகங்களை என்னிடத்தில் கொடுத்தார்கள். அதிலே கலர் அடிக்காமல் உள்ள படங்களுக்கெல்லாம் நான் கலர் அடித்து வருகிறேன். எனவே எனக்கு பொழுதுபோக்குக்கு படங்களுக்கு வண்ணம் தீட்டி நான் மகிழ்ந்து கொள்வேன். இப்படி எல்லாமே எனக்கு தேவையானது எனக்கு இருக்கிறது. எனவே பிறந்த நாளுக்கென்று ஒன்றும் புதிதாக வேண்டாம் என்று சொன்னாள். இவர் கண்கணக்கி போனார். நம்முடைய பிள்ளைகள் எவ்வளவு விளையாட்டு ஜாமா, எவ்வளவு பொருள் இருந்தாலும் இன்னும் ஏதாவது கேட்பார்கள். மனித வாழ்க்கையிலே கடவுள் எல்லாவற்றையும் எனக்கு தந்திருக்கிறார், போதும் என்று என்றைக்காவது சொல்லியிருக்கிறோமா? ஒரு சிறுமி ஒரு உடைந்த விளையாட்டு பொம்மையும் சில புஸ்தகங்களும் இருந்தால் எனக்கு எல்லாம் இருக்கிறது, போதும் என்று சொல்லி கர்த்தரை துதிக்கிறாளே. அநேகத்தை பெற்றுக்கொண்ட நாம திருப்தி அடைந்திருக்கிறோமா? அதை அவர் யோசித்து பார்த்தவராய், கர்த்தாவே இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நாங்கள் வந்து உதவி செய்யும்படிக்கு எங்களுக்கு கிருபை செய்யும் என்று சொல்லி ஜெபித்து விட்டு வந்தார். தன்னிடத்திலிருந்த நல்ல வெகுமதிகளை அந்த பிள்ளைக்கு கொடுத்து வந்தார். இப்பொழுதெல்லாம் கேன்சர் வியாதிக்கு மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. தனிமைப்படுத்துவதற்கு தனித்தனி ஆஸ்பத்திரிகளிலேயே வார்டுகள் இருக்கிறது. ஒதுக்கப்பட்டு கைவிடப்பட்ட நிலையில் உள்ள தொழுநோயாளிகள் இல்லம், ஆதரவற்றோர் இல்லம், முதியோர் இல்லம் ஆகியவற்றுக்கு சென்றிருக்கின்றீர்களா? கர்த்தர் நமக்கு தந்த நன்மையான இவைகளை அப்பொழுது நாம் நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி செலுத்துவோம். பிலிப்பியர் 4:18 எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது. 2 கொரிந்தியர் 9:15 தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 4:19 என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். கர்த்தர் எல்லாவற்றையும் தருகிறார். இந்த உலகிலே தராவிட்டாலும் மறுமையிலே அவைகளை எல்லாம் தந்து நிறைவாக்குவார் என்று பவுல் சொல்லுகின்றார். நாம் பெற்றுக்கொண்டவைகளுக்காக நன்றி செலுத்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். திருப்தி அடைந்தவர்களாய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். அப்படிப்பட்ட சிந்தனைகளை கர்த்தர் தாமே இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.